வணக்கம் நண்பர்களே, நாங்கள் கார்த்திகேஷ். இந்த என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி பைத்தான்ஸ் ஒரு 7 லைன்ஸ் கோடிங் யூஸ் பண்ணி ஒரு பை சார்ட் கிரியேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ கோடிங் ரன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ஒரு பை சார்ட் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மாடியூல் தேவை. ஸோ டெர்மினலில் பிப் இன்ஸ்டால் Matplotlib. ஸோ இந்த மாடியூல் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ டெர்மினலில் கமெண்ட் கொடுத்தாச்சு. ஓகே, எனக்கு ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. எனக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஓகே, கோடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாடியூல் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இம்போர்ட் அப்படின்னு கமெண்ட் கொடுத்துட்டு இம்போர்ட் அந்த நம்ம மாடியூல் நேம் Matplotlib. அப்புறம் இங்கே ஒரு சின்ன சேஞ்சஸ், இங்கே டாட் வச்சுட்டு பைப்ளாட். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் மாடியூலை மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகே, அந்த மாடியூலுக்கு வந்து நம்ம நேம் வச்சிடலாம். ஸோ இங்கே ஆஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு கே. ஸோ இந்த மாடியூல் ஃபுல்லாக நான் கேங்கிற வேரியபிளில் நான் வந்து நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு query அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு லிஸ்ட்டாக டிக்ளேர் பண்ணுறேன். ஓகே, லிஸ்ட் டிக்ளேர் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்மளுக்கு தேவையான இப்போ வந்து அந்த பை சார்ட்டில் என்னென்ன இது இருக்கணும், அதாவது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ வெளியே கொடுத்துருப்போம்ல, இப்போ வந்து ரோபோட்டிக் ப்ராஜெக்ட்ஸ், ஆர்டினோ ப்ராஜெக்ட்ஸ், சும்மா வேல்யூஸ் சொல்லலை, நான் வந்து வெளியே இருக்கிற நேம்ஸ் சொல்கிறேன். ஸோ அதுக்கு இங்கே வந்து நான் ரோபோட்ஸ், ஆர்டினோ ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு 4-5 கொடுத்துக்கிறேன். ஓகே, ட்ரோன்ஸ், அப்புறம் இந்த இதெல்லாம் பை சார்ட்டில் வெளியே உள்ள நேம்ஸ்க்கு. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேல்யூஸ்க்கு இல்லை, உள்ளே கொடுக்குற வேல்யூஸ்க்கு இல்லை. ஸோ வெளியே இருக்கிற நேம்ஸ்க்கு நான் வந்து இங்கே ரோபோட்டிக் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 2, 3, 4 ஓகே 4 நேம்ஸ் வந்து கொடுத்தாச்சு queryங்கிற லிஸ்ட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு வேல்யூஸுங்கிற லிஸ்ட்டில் நான் வந்து அந்த இப்போ மேலே ரோபோட்ஸ் இருக்கா, ஸோ இதுக்கு ஒரு வேல்யூ, அதே மாதிரி ஆர்டினோ ப்ராஜெக்ட்ஸ், ட்ரோன்ஸ், ரோபோட்டிக் ப்ராஜெக்ட்ஸ், சும்மா ஒரு வேல்யூஸ் வந்து நம்ம கொடுக்கணும். பிகாஸ் பை சார்ட்டில் வந்து அது பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து பை சார்ட்டாக காமிக்கும். ஸோ இங்கே வந்து சும்மா நம்மளுக்கு வேல்யூ கொடுத்துக்கலாம். ஓகே, 99. ஓகே, இப்போ 87 கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான வேல்யூஸ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக இந்த வேல்யூஸ் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவேன், அது கொஞ்சம் கடைசியாக சொல்கிறேன் எதுக்கு அப்படின்னு. ஓகே, இப்போ ஒரு 4 வேல்யூஸ். இப்போ தான் நம்ம வந்து அந்த மாடியூல் வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ மாடியூல் நேம் வந்து கேன்னு வச்சுருந்தோம் முன்னாடியே. ஸோ k.py நம்மளுக்கு வந்து ஒரு பை சார்ட்டாக நம்மளுக்கு வந்து ஷோவாக இருக்காண்டி பை அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் வேல்யூஸ் அப்புறமேட்டு ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லேபிள் அப்படின்னு ஒரு டிஃபால்ட் கமாண்ட் இருக்கும் நம்ம மேட்ப்ளாட்லிபில் மாடியூலில். ஸோ லேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அங்கே வந்து நான் queryயை பாஸ் பண்ணுறேன். ஸோ அங்கே வந்து நம்ம நேமை பாஸ் பண்ணுறோம், முன்னாடி வந்து நம்ம வேல்யூ அந்த நேமோட வேல்யூஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இது ஒரு கமாண்ட் வந்து கொடுக்கணும், இதுக்கு நம்ம ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் வர்றதுக்காண்டி. ஸோ ஆட்டோ பிசிடி ஈக்குவல் டு இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ் இருக்கும். ஸோ இங்கே %.f அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இது கொடுத்தனால நம்மளுக்கு வந்து நேம்ஸ் வந்து டிக்ளேர் ஆகும், வேல்யூஸ் வந்து டிக்ளேர் ஆகும். ஸோ கடைசியாக நம்ம k.show அப்படின்னு கொடுத்தோன்னே நம்மளுக்கு பை சார்ட் வந்து ஷோ ஆயிரும். ஸோ கோடிங்கை ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு matplotlib.pyplot இம்போர்ட் பண்ணியாச்சு, அதை கேங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு நம்ம இங்கே query வந்து ஒரு query லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வேல்யூங்கிற லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் வேல்யூஸ் வந்து நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு k.py அப்படின்னு போட்டுட்டு அதில் வேல்யூஸ் பாஸ் பண்ணிவிட்டு அங்கே லேபிள்ஸில் வந்து நம்ம queryயை பாஸ் பண்ணுறோம். கடைசியாக ஆட்டோ பிசிடின்னு ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு அங்கே நம்ம வேல்யூஸ் கொடுத்துட்டு k.show அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இந்த பை சார்ட் நம்ம முடியலை, ஃபஸ்ட்டு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் சாம்பிளுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பை சார்ட் வந்து க்ரியேட் ஆகும். இங்கே பாருங்கள், மேலே வந்து query வந்து இருக்குது, வெளியே நம்மளுக்கு ரோபோட்டிக் ப்ராஜெக்ட்ஸ் ஆர்டினோ கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகி தான் இருக்கும், அது இன்னும் பெரிய மேட்டரில். ஸோ உள்ளுக்குள்ளே வேல்யூஸும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அதுக்காக நீ கலர் வந்து டிஃபால்ட்டாகவே எடுத்துக்கும், அது நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம். என்ன சேஞ்சஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே queryயில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நேம் ஆட் பண்ணுறேன், சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு. அப்புறமேட்டு ஸோ அதுக்குரிய வேல்யூஸ் நம்ம கொடுக்கணும். இப்போ நான் வந்து வேல்யூஸ் ஃபுல்லாக ஒரு டோட்டலாக ஆட் பண்ணால் 100 ஆட் ஆகிற மாதிரி நான் அந்த வேல்யூஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சும்மா எப்படினாலும் இருக்கலாம், நம்மளுக்கு வந்து குறிப்பிட்ட 100 அப்படின்னு வச்சுக்கிறேன் நான்.
100 தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இங்கே வந்து சும்மா என் வேல்யூஸ் வந்து 100 இருக்கணும் அப்படின்னு இங்கே கொடுக்குறேன். ஓகே 20, 15, 35, ஓகே 60, 70 இருக்குது. ஓகே 80, இங்கே 20 கொடுத்துடலாம். ஓகே 100 வந்துருச்சு. ஸோ வேறு என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அது இப்போ ரன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே நம்மளுக்கு வந்து இப்போ பாருங்கள் சயின்ஸ் ப்ராஜெக்ட்னு புது இதுவும் ஆட் ஆகிடுச்சு, புது நேம், அதோட வேல்யூவும் ஆட் ஆகிடுச்சு நம்ம பை சார்ட்டில். ஓகே பாருங்கள் பை சார்ட் ஒன்று கலராக இருக்குது. ஓகே பை சார்ட்டில் இன்னும் ஒன்று பண்ண போகிறோம். இங்கே எனக்கு ஸ்டார்ட் ஆங்கிள் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுக்க போகிறேன். ஈக்குவல் டு 90 டிகிரி, எந்த டிகிரினாலும் கொடுத்துக்கலாம். ஓகே 90 டிகிரி கொடுக்குறேன். இது எதுக்குறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு நேம் என்ன ரோபோட். ஸோ அந்த ரோபோட் வந்து 90 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஓகே ரன் பண்ணியாச்சு, உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் ரோபோட் வந்து ஃபஸ்ட்டு 90 டிகிரியில் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 90, அதே மாதிரி ஆர்டினோ ப்ராஜெக்ட்ஸ் லெஃப்ட் டு ரைட் வந்துருக்கு, ஃபுல்லாக இருந்திருக்கு பாருங்கள். ஸோ நம்ம ஸ்டார்ட் ஆங்கிள் கமெண்ட் கொடுத்து நம்மளோட வேல்யூஸ் வந்து எந்த டிகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே ரோபோட்டிக் ப்ராஜெக்ட்ஸை வந்து கொஞ்சம் வெளியே ஒரு பீஸாவில் ஒரு பீஸை கட் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி வெளியே கொண்டு வர போகிறோம். ஸோ இங்கே வந்து எக்ஸ்ப் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து ரோபோட்டிக் ப்ராஜெக்ட்ஸ், ஸோ இந்த ரோபோட்டிக் ப்ராஜெக்ட்ஸை மட்டும் ஒரு பீஸாக கட் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து 4th வேல்யூ. ஸோ மொதல் 3 வேல்யூ நான் 0 கொடுத்துக்கிறேன். ஓகே 0 0 0, அது வந்து 4th வேல்யூ. ஸோ அதுக்காண்டி 0.5 அப்படின்னு கொடுத்தாச்சு, மீதி உள்ள 0 அப்படின்னு போட்டாச்சு. இங்கே வந்து கமா போட்டுட்டு எக்ஸ்ப்ளோர் ஈக்குவல் டு EXP நம்மளோட லிஸ்ட்டோட நேம் கொடுத்துடணும். ஸோ ரன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் ரோபோட்டிக் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் ஒரு பீஸாவில் ஒரு பீஸை கட் பண்ண மாதிரி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வெளியே இன்டென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் எக்ஸ்ப்ளோர் கமாண்ட். நல்லா இருக்குல்ல ஓகே. நீங்கள் கேட்கலாம், ஸோ இப்போ நான் வந்து எல்லாத்துக்கும் இந்த எக்ஸ்ப்ளோர் கமாண்ட் கொடுத்தா, அதாவது எல்லா நேம்ஸுக்கும் நான் வேல்யூஸ் கொஞ்சம் 0.5 கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்பீங்க. ஓகே அதுவும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே எல்லாம் 0.5 கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் எல்லாமே ஒரு பீஸாவில் பீஸ் கட் பண்ண மாதிரி, எல்லா பீஸும் கட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் எக்ஸ்ப்ளோர் கூடிய கமாண்ட். ஓகே எல்லாமே நம்ம அண்டு கொடுத்துடலாம். ஸோ ஃபைனல் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பை சார்ட்டோட டைட்டில் வைக்க போகிறோம். ஸோ k.title அப்படின்னு போட்டுட்டு ப்ராக்கெட்டில் டபுள் கோட்ஸ் இல்லை சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே நம்மளோட நேம்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். அதாவது என்ன டைட்டில் பாஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து நான் கார்த்திகேஷ் ரோபோட்டிக்ஸ் queries அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்குறேன். இந்த queries வந்து எங்கே டிக்ளேர் ஆகும்னா, அதாவது எங்கே ஷோ ஆகும்னா, நம்ம பை சார்ட்க்கு கொஞ்சம் மேலே வந்து இது ஷோ ஆகும். ரன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் நம்மளுக்கு கார்த்திகேஷ் ரோபோட்டிக்ஸ் queries அப்படின்னு பை சார்ட்டில் கொஞ்சம் மேலே வந்து ஷோ ஆகிருக்கு. ஸோ இதுதான் மேட்ப்ளாட்லிபோட டைட்டில். நம்ம வந்து டிக்ளேரும் பண்ணிக்கலாம் டைட்டில் கமெண்ட் கொடுத்து. ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் ஆப்ஷன், இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம், ஸ்கொயர் ரெக்டாங்கிள் போட்டு. ஸோ அப்புறமேட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு இது இருக்குது சப் பாயிண்ட்ஸ் அப்படின்னு, கன்ஃபிகர் சப் பாயிண்ட்ஸ், அதாவது எவ்வளோ ஸ்பேஸ் வந்து எடுத்திருக்கு, எவ்வளோ இதாக இருக்குது, எந்தெந்த ஆங்கிளில் எந்தெந்த எக்ஸ் கிராஃப் டிகிரியில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதை நம்ம சேவும் கொடுத்துக்கலாம் நம்ம இந்த இமேஜை. ஓகே கிரியேட் பை சார்ட் யூஸிங் பைத்தான், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கார்த்திகேஷ் ரோபோட்டிக்ஸ்.